பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஜார் எடுத்து அதில் இந்த அளவு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன். இந்த அளவு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லம், தூள் வெல்லம் எடுத்து போட்டுக்குவோம். புளி தண்ணி கொஞ்சம் அரைக்கிற அளவுக்கு எடுத்துக்குவோம். எடுத்து ஊற்றிட்டு இப்போ அரைச்சிக்குவோம். இப்போ புதினா ஒரு புடி எடுத்துருக்கேன், இதை போட்டுக்குவோம். மல்லி இலை அதை விட அதிகமாகவே எடுத்துக்கணும். ஒரு பிடிச்ச புளியை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். புதினா ஒரு பிடிச்சப்படி, மல்லி இலையும் போட்டுட்டேன். மல்லி இலை வந்து ஒரு 2 பிடிச்சப்படி போட்டுக்கிட்டு சிறிதளவு இஞ்சி டீக்கு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. 5 பச்சை மிளகாய் போட்டு இதை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இது 3-4 போட்டு 200 மில்லி அளவுக்கு புளித்தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ பேரிச்சம்பழ சட்னிலையும் இதுலையும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பானியில் போட்டாச்சு. இப்போ பேரிச்சம்பழ சட்னியில் கொஞ்சம் போட்டால் தான் எல்லாம் தூக்கெல்லாம் தெரியும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் போட்டுக்கணும். டேஸ்ட்டுக்காக ஜல்ஜீரா பவுடர், ஜல்ஜீரா இதில் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன். பானி கலருக்காக லைட்டாக மஞ்சத்தூள், ரொம்ப போடக்கூடாது, பச்சை ஸ்மெல் வரும். லைட்டாக ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் பட்டாணி. உப்பு போட்டு வேக வைக்கணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்குவோம். ஏன்னா போட்டு மசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கும் போடுறதுனால உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சா உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்குவோம். ஒரு உருளைக்கிழங்கு, 100 கிராம் பட்டாணி, கொஞ்சம் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது. இப்போ எல்லாத்தையும் 3 மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் பட்டாணி மிக்சிங் இதில் வச்சுக்குவோம். வச்சுட்டு பேரிச்சம்பழ சட்னி கொஞ்சம் இதில் வச்சுக்குவோம். கொஞ்சமாக வச்சா போதும். ஏன்னா இது நிறைய போட்டால் இனிக்கும் ரொம்ப. பானி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இப்போ அப்படியே சாப்பிட வேண்டியது தான்.